இருளை வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். இருளை வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். ஒளியாய் விளங்கும் உன்னை நான், ஒளியாய் விளங்கும் உன்னை நான் வழியாய் ஏற்று கொள்ளுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 5/12/24 இருக்கிறோம். ஆவியானவர் என்றும் நம்மோடு நம்மை வழிநடத்துகிறார். அன்னை மரியா நம்மோடு என்றும். நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 59 10 11 12, நீதிமொழிகள் 29 19 20 21. நாம் இன்றைய முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து 26 1b6. மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ளதோ அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 7 21 24 27. என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே விண்ணரசுக்குள் செல்வார். நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் பேரழிவுக்கு ஆளாவார். நாம் கடந்த சில நாட்களாக கேட்டு வருகிறோம் செய்திகளில் மண் சரிவு வீடுகளின் மேல் விழுந்து நிறைய பேர் உயிரை இழந்ததாக. ஒருவேளை இறைவார்த்தை நிறைவேறி இருக்குமோ? சிந்திப்போம். இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுபவரே என் சீடராய் இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். விஞ்ஞானம் எவ்வளவு உச்சக்கட்டத்தை தொட்டாலும் யாராலும் இவற்றிற்கு பதில் சொல்ல முடியவில்லையே. ப்ரேயர் இஸ் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் அவர் லைஃப். ஜெபம் இல்லாத மனிதன் நீரின் வெளியில் இருக்கும் மீனை போல என்று புனித அகஸ்தினார் சொல்லியிருக்கிறார். நாம் கடவுளுக்கு 1 மணி நேரம் கொடுப்போம். காலை எழுந்தவுடன் செல்போனை தேய்க்காமல் நம் இதயத்தை தேய்ப்போம். இறை வார்த்தைக்காக நாம் செவி மடுப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மாதம் 1ஆம் தேதி எல்லா வீடுகளிலேயும் நாம் ஸ்டாரை ஏற்றியிருப்போம். அதன் காரணம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், இல்லை தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் அது அவர்களுக்காக ஒரு சிறிய விளக்கம். நாம் ஏன் ஸ்டாரை வீடுகளின் மேல் தொங்க விடுகிறோம்? இதன் காரணம் நிறைய பேருக்கு தெரிந்ததோ தெரியாதோ அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் மத்தேயு 2:9 அரசன் சொன்னதை கேட்ட அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. பார்த்தீங்களா? தட் இஸ் த ஜிபிஎஸ். அதுதான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. இடத்தை கண்டுபிடிக்கும் வரை அவர்களுடன் பயணித்தது. நம் வீடுகளில் அதே பெத்லெகேம் ஸ்டாரை வைத்து இருக்கிறோம் என்பதில் மகிழ்வு கொள்வோம். இது இயேசுவை கண்டு கொண்ட ஸ்டார். அவர் இருந்த இடத்தை அடைந்த ஸ்டார். அவரை கண்டதும் நின்றது. அதே ஸ்டாரை அன்று அங்கு பெத்லெகேமில் நின்ற ஸ்டார் இன்று என் வீட்டின் முன்பு நிற்கிறது என்பதில் மகிழ்வு கொள்வோம், மகிழ்ச்சி அடைவோம். பிறர் அதை கேட்கும்போது அவர்களுக்கு விளக்கி சொல்வோம். இங்கு என் வீட்டில் இயேசு வந்திருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்பதை உணர்வோம். இயேசு இங்கு இருக்கிறார், என்னுள், என் வீட்டில், என் இதயத்தில் இருக்கிறார் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு அவரே என் இறைவன், அவரே என் கடவுள், அவரே என் வீட்டின் தலைவர், அவரே என் அரசர், அதில் நாம் மகிழ்ச்சி கொள்வோம். வீட்டின் முன்பு ஸ்டாரை ஏற்றி மகிழ்வோம். இறைவார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, தன்னிலே செயல் வடிவம் பெறுவது. எசையா 55 10 11. என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை என் விருப்பத்தை நிறைவேற்றி என்னிடம் திரும்பும். இதன் நீட்சியே நூற்றுவர் தலைவன் இயேசுவிடம் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான். மத்தேயு 8:8 என்று உரைக்கிறார். இதையே யோவான் 15:7 நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால்
நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று இயேசு கூறியிருக்கிறார். நமது வாழ்க்கையில் இறை வார்த்தை செயல் வடிவம் பெறுகிறதா? கேள்விக்குறி. வார்த்தைகள் அல்ல, செயல்களே முக்கியம். அதுவும் கடவுள் விருப்பம் நிறைவேற்றும் செயல்களே அவசியம். வார்த்தைகளின் மீதல்ல, செயல்களில் கட்டி எழுப்பப்படும் கிறிஸ்துவ வாழ்வே இயேசுவின் வருகைக்கான சிறந்த தயாரிப்பு. எனது வாழ்க்கையை எதன் மீது கட்டி எழுப்புகிறேன்? செயலற்ற வெறும் வார்த்தைகளிலா, நேர்மையான செயல்களிலா? ஒருவர் நம்மிடம் வரும்பொழுது அவர்களுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் என்ற அந்த போர்வையை போற்றி அனுப்பிவிடுகிறோமா? அல்லது அவர்களுடைய தேவையை நாம் அறிந்து அவர்களுக்கு செயல் வடிவத்தில் உதவுகிறோமா? சிந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.